கர்த்தாவே என் சத்துருக்கள் சங்கீதம் 3. கர்த்தாவே என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள். எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேகர். தேவனிடத்தில் அவனுக்கு இரட்சிப்பு இல்லை என்று என் ஆத்மாவை குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகராய் இருக்கிறார்கள். ஆனாலும் கர்த்தாவே நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர். நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன். அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார். கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். சங்கீதம் 3:3 தான் இன்றைக்கு கர்த்தர் பேசும்படியாக என்னை உணர்த்தின ஒரு வேதாகம தலைப்பு. நீர் எனக்கு மகிமையை அளித்து என் தலையை உயர்த்துகிறீர் என்பது அதனுடைய மொழிபெயர்ப்பு. நீர் எனக்கு மகிமையை அளித்து என் தலையை உயர்த்துகிறீர். இன்னைக்கு தலைப்பு என்னன்னா, என் தலையை உயர்த்துகிற தேவன். சொல்லுங்க, மை க்ளோரியஸ் ஒன் ஹூ லிஃப்ட்ஸ். என்னுடைய மகிமையானவர், எனக்கு மகிமையானவர், என்னை மகிமைப்படுத்துகிறவர், என் தலையை உயர்த்துகிறவர். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவது. நிறைய இடத்துல நாம் தலை குனிந்தவர்களாக நாம் காணப்பட்டிருக்கலாம். நம்முடைய வாழ்க்கையில் சிறு வயதிலேயோ அல்லது திருமண வயதிலேயோ அல்லது திருமணத்துக்கு முன்னாலேயோ அல்லது திருமணத்துக்கு பின்னாலேயோ அல்லது நம்முடைய முதிர் வயதிலேயோ எங்கேயாவது இடத்துல அல்லது பல இடங்களிலே நாம் தலை குனிய வேண்டிய சூழ்நிலைகள் வந்திருக்கலாம். சில நேரத்தில் பெற்றோர் பிள்ளைகளை பார்த்து சொல்லுவாங்க, உன்னால் நான் தலை குனிஞ்சிட போகிறேன், என் தலை குனிகிற மாதிரி நீ நடந்துடாத என்று புத்தி சொல்லுகிறதை நாம் பார்த்து கொள்ளலாம். சில நேரத்தில் வாத்தியார், ஸ்கூலில் இருக்கிற டீச்சர்ஸ் மாணவனை கண்டிப்பார்கள், டேய் எல்லாரும் நாளைக்கு தலை நிமிர்ந்துட்டு போவான்டா, நீ நாளைக்கு தலை குனிஞ்சிட்டு போவடா அப்படின்னு சொல்கிற ஒரு எச்சரிப்பை கொடுத்து நாம் பார்த்துருக்கலாம். இங்கே வேதத்தில் சங்கீதக்காரனாக தாவீது சொல்லுகிறான், நீர் என் தலையை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறேன். என் தலையை எப்படி உயர்த்துகிறேன் என்றால், நீர் எனக்கு மகிமையை அளித்து என் தலையை உயர்த்துகிறவர் தேவனாக இருக்கிறேன். என்னை கர்த்தர் தம்முடைய மகிமையினாலே நிரப்பி என் தலையை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். தேவன் என்னுடைய தலையை உயர்த்த வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? 2 விஷயங்கள் இருக்கிறது. ஒரு விஷயம், தேவன் நம்முடைய தலையை உயர்த்துவதற்கு அவர் என்ன செய்கிறார் என்றால், முதல் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார். எதை பார்க்கிறார்? என் தலையை உயர்த்த வேண்டுமானால் தேவன் என்னுடைய இருதயத்தை பார்க்கிறவராக இருக்கிறார். இருதயத்தை பார்க்கிற ஆண்டவர் தலையை உயர்த்துகிற தேவனாக மாறுவார். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேருடைய இருதயம் தேவனுக்கு உகந்ததான் இல்லை. 1 சாமுவேலின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சொல்கிறார், நான் தள்ளிவிட்ட சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய், உன் கொம்பை தைலத்தினால் நிரப்பிக் கொண்டு வா, இதோ ஈசாயின் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன், நீ எழுந்து அவனை அபிஷேகம் பண்ணுவாயாக என்று சொல்கிறார். ஆண்டவர் சொல்றார். யாரு நான் சொல்றேன்னு ஆண்டவர் சொல்லல. அங்கே சாமுவேலுக்கும் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்க தேவன் விரும்பினார். நமக்கும் இங்கே ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்க தேவன் விரும்புகிறார். அங்கே வசனத்தில் வாசிக்கிறோம், 7ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், கர்த்தர் சம்மாவை கடந்து போகும்போது, நான் இவனையும் நான் புறக்கணித்தேன், நீ இவன் முகத்தை பார்க்க வேண்டாம், தேவன் இருதயத்தை பார்க்கிறவராக நான் காணப்படுகிறேன். நீ அவனுடைய முகத்தையும் சரீர வளர்ச்சியையும் பார்க்கிறாய், முக தோற்றத்தையும் அவனுடைய உடல் வளர்ச்சியும் நீ பார்க்கிற, ஆனால் நான் அதை பார்க்கல. ஏன்னா சவுலை தேவன் தெரிந்து கொண்ட போது எல்லா ஜனங்களுக்கும் மேலாக உயரமானவனாக இருந்தான், சௌந்தரியம் உள்ள முகமுள்ளவனாக இருந்தான். அப்போ ராஜாவை தெரிந்து கொண்டோன்னே சாமுவேல் மனசுக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணிட்டான், ராஜானா எல்லாத்தை விட நல்லா வாட்ட சாட்டமாக உயரமாக பலசாலியாக இருக்கணும், பார்க்க கலையா அழகா இருக்கணும் அப்படின்னு இவராக ஒரு எஸ்டிமேட் போட்டுட்டார். இதுதான் ஒரு லெவல் என்று அவர் தீர்மானித்துட்டார். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீயா உன்னை தீர்மானிக்காத, நான் சவுலை புறக்கணிச்சிட்டேன், வாட்ட சாட்டமா முகம் அழகா இருக்கிறவனை நான் புறக்கணிச்சிட்டேன். இப்ப இங்கே கர்த்தர் வேற ஒரு செய்தியை கொடுக்க விரும்புகிறார். 7 சகோதரரையும் கடந்து போக பண்றான் ஈசாய். 7 பேர்ல எவனா இவன் இல்லைன்னா இவன், இவன் இல்லைன்னா இவன், இவன் இல்லைன்னா இவன், 7 பேரை நான் அப்பனும் தெரிந்து கொண்டான். 7 பேரை இந்த சாமுவேலும் முடிவெடுத்து வைத்திருந்தார். இந்த 7 பேர்ல எவனாவது ஒருத்தனா தான் இருப்பான். 2 பேருடைய கட்டளை. ஒன்று, தேவனிடத்திலிருந்து வார்த்தையை வாங்கணும்னும் அதை தான் சொல்றான். அதை வார்த்தையை வாங்கணும் இந்த சாமுவேல் சொல்றதை கேட்டு பெத்த அப்பனும் அதை தான் முடிவு பண்ணான். பெத்த அப்பனும் முடிவு பண்றான், ஆவிக்குரிய அப்பனும் முடிவு பண்றான். இந்த 7 பேர்ல ஒருத்தன் தான் முடிவு பண்றான். ஆனா தேவன் முடிவெடுத்திருக்கிறார். ஊழியக்காரன் முடிவெடுத்தவனும் இல்ல, பெத்தவனும் முடிவெடுத்தவனும் இல்ல, தேவன் முடிவெடுத்தவர் வேற ஒருவன். அல்லேலூயா. இங்க தேவ சமூகத்தில் நீங்களும் நானும் நின்று கொண்டிருக்கிறோம்னா நம்ம பெற்றவங்கனால அல்ல, அல்லது நமக்கு போதித்தவங்கனால அல்ல. நாம் யாரால நிற்கிறோம்? யாரால இங்க உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம்னா நம்மை அழைத்த தேவனால, நம்மை தெரிந்து கொண்ட தேவனால நாம் இந்த இடத்துல உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் சொல்கிறார் 16ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில், இந்த 7 பேரையும் தெரிந்து கொள்ளவில்லை. 11ஆம் வசனம் 12ஆம் வசனத்தில், இன்னும் வேறு யாராவது குமாரர் இருக்கிறாங்களா? கர்த்தர் போய் சொல்ல மாட்டாரு. எப்பா 7 பேர் வந்துட்டாங்க,
இவ்வளவுதான் உன் பிள்ளைங்களா என்று கேட்கிறான். அப்பொழுது அவன் சொல்கிறான், இல்லை, இன்னும் ஒருவன் இருக்கிறான். அல்லேலூயா. இல்லை, இன்னும் ஒருவன் இருக்கிறான், இன்னும் ஒருவன் இருக்கிறான். அந்த இன்னும் ஒருவன் என்ற மறைக்கப்பட்டவன் தான் நீ. அந்த இன்னும் ஒருவன் என்கிற அங்கே தெரிந்து கொள்ளப்பட்டவன் தான் நீ. இன்னும் ஒருவன் என்று பெற்ற அப்பனாலும் ஊழியக்காரனாலும் காணப்பட முடியாதபடி மறைக்கப்பட்டவன் தான் நீ. இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், ஊழியக்காரன் உன்னை புரிந்து கொள்ளாமல் இருக்கிறான். உடனே என்னை வில்லனா பார்க்காதீங்க. உங்கள் இருதயத்தை அறிந்ததுனால தான் கர்த்தர் என்னை மெய்ப்பனா வச்சிருக்கார். உடனே நீங்கள் பார்ப்பீங்க, எங்கள் பாஸ்ட் சுஜில் பாலே அப்படின்னு நீங்கள் உடனே என்ன பிரசங்கம் பண்ண உடனே நீங்கள் கதாநாயகி என்ன வில்லனா பார்ப்பீங்க. அந்த மாதிரி நான் அந்த மாதிரி யாரையும் நான் பார்க்குறது. நான் கர்த்தருக்கு முன்பாக ஆண்டவரை சொல்லுவேன், இவங்க எல்லாரையும் விட நான் என்னை தாழ்த்துக்கிறேன் ஆண்டவரை, என்னென்னா நான் குறை உள்ளவன் என்று சொல்லி தேவனுக்கு முன்பாக ஜெபம் பண்ணிட்டு தான் இங்கே மேலே ஏறு. கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்துக்கு முன்னாடி சாமுவேலுக்கு கர்த்தர் மறைத்திருந்தார். பெத்த அப்பன் அவனுடைய முடிவு என்றால் என்னைக்குமே இந்த கடைசியாக பிறந்த இந்த தாவீது ஒரு வீணா போனவன். இவன் யார் எல்லாத்துக்கும் ஒரு அஃபிஷியல் ஒர்க் இருக்கும், ஆனால் இவனை மட்டும் அன்அஃபிஷியலாக அனுப்பி வைப்பார். ஏன்னா எல்லாத்துக்கும் எடுபடியாக இருக்கிறவன். இன்னைக்கு கர்த்தர் உன்னை எடுபடியாக நீ வேலை ஸ்தலத்தில் இருக்கிறையா, அல்லது உன் வீட்டில் நீ கண்டுகொள்ளப்படாத ஒரு நபராக இருக்கிறீங்களா, இந்த சமூகத்தில் நீங்கள் கண்டுகொள்ளப்படாத ஒரு நபராக இருக்கிறீங்களா, நீங்கள் மறைத்து வைக்கப்பட்ட ஒரு நபராக இருக்கிறீங்களா? கர்த்தர் சொல்கிறார், ஒன்று அற்பமாக எண்ணப்பட்ட உன்னை, ஆகாது என்று தள்ளப்பட்ட உன்னை, ஒடுக்கப்பட்ட உன்னை. சில நேரத்தில் நான் அப்படி தான் பாஸ்டர் தாமஸ் ராஜா அவர்கள் கன்வென்ஷனுக்கு வந்தபோது அவரை கருன்னு இருக்கிறத பார்த்தோன்னே எனக்கெல்லாம் எங்கள் வீட்டில் எல்லாம் செவப்பா ஃபேமிலியில் எல்லாரும் பர்சனாலிட்டியாக பார்த்து பழக்கமா. இவர் முக்கால் காலுக்கு வேட்டி கட்டிட்டு அரைக்கை ஜிப்பா போட்டுட்டு கட்டி போன தொண்டியில் முடியெல்லாம் ஒட்டை கட் பண்ணிவிட்டு கூலிக்கார மாதிரியே தான் இருந்தார் அவர். அவருடைய அருமையோ மேன்மையோ எனக்கு தெரியாது. நான் ஊழியத்துக்கு வந்த புதுசு நான் அப்படியே அற்பமாக நினச்சேன். எனக்கு எங்கள் பாஸ்ட்டு ஹீரோ. எங்கள் பாஸ்ட்டை தவிர மற்ற எந்த பாஸ்ட்டு பார்த்தாலும் எனக்கு பெருசாக தெரியாது. எனக்கு பாஸ்ட்டு தான், எங்கள் பாஸ்ட்டு தான் எனக்கு இயேசு கிறிஸ்து. அவர் தான் ஹீரோ. அவர் மாதிரி வருமா அப்படி தான் நான் நினைப்பேன். இப்போ அவரோட கம்பேர் பண்ணிட்டு இவரை பார்க்குறேன், எனக்கு ரொம்ப அற்பமாக இருக்குது. அதனால் நான் நடக்கிறது ஆவிக்குரிய தேவ மனுஷன், முதிர்ச்சி உள்ள மனிதர் அவர், ஊழியர் அவர், பரிசுத்தவன். அவருக்கு தெரியாமல் இருக்குமா? அவருக்கு தெரிந்திருக்கிறது. அவர் மதியம் சாப்பாடு போடும்போதும் நான் ரொம்ப அப்படியே கேர்லெஸ்ஸாக நான் டீல் பண்ணினது, பரிமாறினது, அவரிடத்தில் அப்ரோச் பண்ணுறது எல்லாம் அவர் உணர்ந்திருக்கிறார். ஆவியிலே அவரை நான் அலட்சியப்படுத்துறது அவர் உணர்ந்திருக்கிறார். நான் சின்ன பையன், எனக்கு தெரியாது, நான் அறியாமல் செய்தது. உடனே நீங்களாம் அதை சொல்லிட்டு காமிக்காதீங்க. என் பாவத்தை கர்த்தர் மன்னித்தார். அந்த வசனத்திலேயே நான் மாறிட்டேன். ஆனால் அன்றைக்கி சாயந்தரம் பிரசங்கத்துக்கு வரும்போது சாமுவேல் இன்னும் கர்த்தரை அறியவில்லை அப்படின்னா நீ ஒதுக்கும் இல்லைடா அப்படிங்கிற மாதிரி எனக்கு 3 தடவை என்னை பார்த்து அந்த வசனம் அவர் பேசினார் பாருங்க. இங்கே அதை தான் நான் சொல்கிறேன், சாமுவேல் இன்னும் கர்த்தரை அறியலை. நம்மில் அநேகர் இன்னும் தேவனை அறியலை. தேவன் எதை விரும்புகிறார் என்று நமக்கு தெரியலை. அதனால தான் இன்னும் மட்டம் தட்டிட்டு இருக்கிறோம், இன்னும் மற்றவங்களை அற்பமாக நினச்சிட்டு இருக்கிறோம், இன்னும் ஒதுக்கி வச்சுட்டு இருக்கிறோம். இல்லையா? மற்றவங்க நம்மளை மட்டும் தட்டுறாங்க, ஒதுக்குறாங்க, அற்பமாக நினைக்கிறாங்க, மூலையில் கொண்டே வைக்கிறாங்க. சில நேரத்தில் உங்கள் வீட்டில் இருக்கிற யாரையாகணும் அவங்களாம் வரும்போது நீ முன்னால் வராது, என்ன உள்ளேரு, வெளியில் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி நீ வந்தால் எனக்கு ப்ரெஸ்டீஜ் இஷ்யூன்னு சொல்லிட்டு ஒளிச்சு வைக்கப்படுகிற பிள்ளைகள் இருப்பாங்க. சில சகோதரிகள் இருப்பார்கள், சில சகோதரரை வைத்திருப்பார்கள். சில வீட்டில் இருக்கிற மனைவிமாரை வெளியே கூட்டிகிட்டு வர மாட்டாங்க. சில கணவன்மார் மனைவிமாரை கூட்டிகிட்டு போக மாட்டோம் பார்த்தீங்களா? ஏன்னா ப்ரெஸ்டீஜ் இஷ்யூ. சில மனைவிமார் புருஷனை கூட கூட்டிகிட்டு போக மாட்டாங்க. ஏன்னா இவங்க ரொம்ப எங்கே இருப்பாங்க, புருஷன் கொஞ்சம் வயசானவர் மாதிரி இருப்பார், அதனால் முன்னால் புருஷனை போட்டு பின்னால் வர சொல்லுவாங்க. இந்த மாதிரிலாம் நிறைய இஷ்யூ உலகத்தில் இருக்கிறது. நமக்குள்ள கண்டிப்பாக இருக்க வாய்ப்பே கிடையாது. அல்லேலூயா. திடீர்னு யாரும் ஷாக் ஆகிடுறாங்க, என்ன தான் சொல்கிறாரோ உன்னை தான் சொல்கிறாரோ, யாரும் ஷாக் ஆகிடுறாங்க. அப்படி இருந்தால் நம்ம சரிப்படுத்திக் கொள்ள வேண்டியது அவசியம். ஆனால் தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்றால் அவர் முகத்தையும் தோற்றத்தையும் வளர்ச்சியும் பார்க்கிறவர் அல்ல. அற்பமாக எண்ணப்பட்ட என்னை, ஆகாதவனாய் தள்ளப்பட்ட என்னை, ஒடுக்கப்பட்ட இந்த தாவீதைத்தான் கர்த்தர் சொல்கிறார், இந்த விருந்தினுடைய கதாநாயகனை நீ. அன்றைக்கி பலி மாடு வைக்கப்பட்டிருக்கிறது. சாமியில் கொண்டு வருவார். வீட்டில் டேபிள்லாம் போட்டு எல்லாம் ரெடி பண்ணுறாங்க, சமையல்காரங்களாம் ரெடி பண்ணுறாங்க, தண்ணியெல்லாம் ரெடி ஆகுது, பந்தியெல்லாம் ரெடி பண்ணுறது, நல்ல கொட்டாயெல்லாம் போடுறாங்க, எல்லாம் ஜமக்கானங்கள்லாம் விரிக்கப்படுகிறது. எல்லாம் நல்ல ஊரே கேட்குறது, என்ன விசேஷம், என்ன விசேஷம். அவர் பலி செலுத்த சாமுவேல் எங்கள் வீட்டுக்கு வரார். ஆனால் வீட்டில் இருக்கிற அண்ணன் தம்பி 7 பேருக்கு தெரியும், டே நீ ராஜாவான என்னை மந்திரி ஆக்குறா, அவன் சொல்லுவான் நீ ராஜாவான என்னை தளபதி ஆக்கு. இப்படி இந்த 7 பேரும் பேசிட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் நானும் பொடனியில் போட்டேன்னா பெரியவங்க இருக்கிற இடத்துல உனக்கு என்னடா வேலை அடிச்சு அவங்க அப்பா சொல்ல, ஏப்பா இவனுக்கு ஒரு வேலையும் கொடுக்கல, வந்து தொந்தரவு பண்ணிட்டு இருக்கானே. உடனே அப்பா சொல்ல, டே போட இங்கிருந்து எல்லாத்தையும் தொலை பண்ணிட்டு போய் ஆடு போய் வளர்ந்துருக்கிற ஆடு போய் மேய்ச்சிட்டு போ
அப்படின்னு விரட்டி விட்டுருப்பாங்க. இவர் சொரமடல் எடுத்துட்டு வேறு வழி இல்லாமல் அப்படி நான் நினைக்கிறேன் அவர் கவலையோட துக்கத்தோட எப்போ பார்த்தாலும் என்ன மட்டும் எதுக்குமே விட மாட்டேங்கிறாங்க, என்னையே துரத்தி விடுறாங்களேன்னு நினச்சிட்டு தாவீது அங்கே போயிட்டு பார்ப்பார். கர்த்தர் எனக்கு மேய்ப்பராக இருக்கிறாருன்னு 23ஆம் சங்கீதத்தை அவர் பாடியிருப்பாருங்க. அப்போ தான் அந்த 23ஆம் சங்கீதத்தின் 5ஆம் வசனத்தில் சொல்லியிருப்பார், என் சத்துருக்களுக்கு முன்பாக நீ எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை என்னையால் அபிஷேகம் பண்ணுகிறேன், என் பாத்திரம் நிரம்பி வருகிறது. அப்புறம் அடுத்தது நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டை நிறுத்தினாக்க நினைப்பேன், என் வீட்டில இருந்து துரத்தினா என்ன, நான் கர்த்தருடைய வீட்டில் நிறுத்தினாங்களா நினைத்திருப்பேன்னு இந்த சந்தர்ப்பத்தில் தான் அவன் இந்த பாட்டை அவர் எழுதியிருப்பார்னு நான் நம்புறேன். ஏன்னா அங்கே சிங்கம் வருது, புலி வருது, அதனால தான் மரணங்களின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படுறேன், தேவரீர் என்னோடு கூட இருப்பார்னு ஆடு மேய்க்கிற இந்த சிச்சுவேஷனில் தான் அவர் அந்த பாட்டை எழுதியிருக்கணும். இப்போ கர்த்தர் என்ன சொல்றார், பொறுமையாக 7 பேரை அடுத்த விட்டுட்டு வேற பிள்ளை இல்லையாப்பா, ஒருவன் இருக்கிறான் வனாந்திரத்திலே ஆடு மேய்க்கிறான், கூட்டிட்டு வா, அவன் வர்ற வரைக்கும் நான் வெயிட் பண்ண முடியாது. ஆள் அனுப்பி அழைக்கிறாங்க, என்னடா துரத்தி விட்டாங்க, இப்போ நம்மளை கூப்பிட்றாங்க, பாத்திரம் பண்ண கழுவணுமோ அல்லது ஏதாவது வேலை வெட்டி செய்யணுமோ அப்படின்னு தாவீது நினைச்சிருப்பார். வந்தவரை படக்கணும் குளிக்க வச்சிருப்பாங்க, ட்ரெஸ்ஸை மாற்றிருப்பாங்க, இவருக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. உடனே கொண்டு போய் இவன் நானும் இழுத்துட்டு கொண்டு போய் நின்றுப்பாங்க. அண்ணன்லாம் பொறாமையோட பார்த்துட்டு இருந்திருப்பான், இவன் தான் ராஜாவா, எப்படி இவனையும் வேண்டாம் ரிஜெக்ட் பண்ணிட்டு தான் சாமியல் போறாரு, எதுக்கு நான் என்ன கூப்பிட்டானு குத்துன்னு வாயமுடுறார், எப்போ பார்த்தா நொய்யின்னு கேள்வி கேட்டுட்டு அப்படின்னு மிரட்டி இருப்பாங்க. கூட்டிட்டு போய் அங்கே கொண்டு போய் நிறுத்தினா இங்க ஒரு ராஜாவை நினைச்சுக்காது, என்ன ஆமா இவன் மௌஞ்சி மகரை அப்படின்னு ஒரு வேளை பேசி இருக்கலாம் என்று நான் கற்பனை செய்து பார்க்கிறேன். கொண்டு போய் நிறுத்தினோன்னு கர்த்தர் சொல்கிறார், மற்றவனெல்லாம் சொல்றான், டே ரொம்ப கனவு காணாத, ரொம்ப இது பண்ணாங்க, 7 பேர் வேண்டான்ட்டாங்க, நீ மட்டும் என்ன துக்குனான்னு இருக்கிற, உடக்க இதாக இருக்கிற, சின்ன பூச்சி மாதிரி இருக்கிற. அதனால தான் சவுல் ராஜா கிட்ட சொல்கிறேன், யாரை தேட பொறுப்படி, தெல்லு பூச்சியா, அவங்க அண்ணன் சொல்லியிருப்பான், தெல்லு பூச்சி நாயே, செத்த நாயை அப்படின்னா திட்டியிருப்பான். அதைத்தான் சவுல்கிட்ட சொல்கிறான், செத்த நாயவா தேட வந்தீங்க, தெல்லு பூச்சியா தேட வந்தீங்க. இப்போ நான் தெல்லு பூச்சி, நான் செத்த நாயை நினச்சிட்டு சாமியலுக்கு போய் நிற்கிறாரு. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, நீ செத்த நாயின்னு உலகம் சொல்லலாம், உன்னை செத்த நாயின்னு சொல்லலை, வா என் சிங்கமேன்னு கர்த்தர் உன்னை அழைக்கிறான். நல்ல ஒரு அல்லேலூயா வருது. செத்த நாய் மாதிரி இருக்கக்கூடாது, சிங்கம் மாதிரி உயிருள்ள சிங்கம் போல இருங்க. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உலகம் உன்னை பார்த்து சொல்லுது செத்த நாயின்னு, ஆனா கர்த்தர் உன்னை சொல்றாரு, வா என் சிங்கமே. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தெல்லு பூச்சின்னு உலகம் உன்னை பார்த்து சொல்லுது, ஆண்டவர் சொல்றார், என் இருதயத்துக்கு ஏற்ற பிரியமான மகனே மகளே என்று கர்த்தருடைய வார்த்தை உன்னை பார்த்து அழைக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. சாமுவேலை பார்த்து சொல்றார், நான் தெரிந்து கொண்டவன் இவன் தான், நான் தெரிந்து கொண்டவன் இவன் தான், நீ எழுந்து உன் கொம்பை இருக்கிற தைலத்தினால அவனை அபிஷேகம் பண்ணு. சவுல குப்பையினால் அபிஷேகம், எப்போதும் பிரசங்கிக்க சொல்லுவாங்க, குப்பி உடைந்து போகக்கூடியது, சவுளுடைய ராஜ்யபாரம் போயிடுச்சு. ஆனால் தாவீதினுடைய கொம்பு உறுதியானது, கொம்பு காலத்தாலே அழியாதது, கொம்பு பலம் மிகுந்தது. தாவீதை பலமான ஒரு ராஜாவாக நிறுத்துவதற்கு அடையாளமாக தைல கொம்பினாலே தேவன் அவனை அபிஷேகம் பண்ணினார் என்று எப்போதும் விளக்கம் சொல்லுவாங்க. கொம்பு என்றால் தேவனாலே அஸ்திபாரப்படுத்தப்படுதல், கொம்பு என்றால் தேவனாலே பலப்படுத்தப்படுதல், கொம்பு என்றால் தேவனாலே நியமிக்கப்படுதல், கொம்பு என்றால் தேவனே உன்னோடு கொடுத்து உன்னை உறுதிப்படுத்துகிறார் என்று அர்த்தமா இருக்கிறது. அல்லேலூயா. உன்னை மகிமையான கொம்பாக ஆண்டவர் உன்னை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். ஆமென். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொண்டாட்டமாக தேவன் ஒரு கொம்பை உயர்த்தினார். அந்த கொம்பு என்னவென்றால் இந்த தாவீதை கர்த்தர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி அவனை ஆசீர்வதித்தது போல இந்த காலை வேளையில உள்ளத்தை இருதயத்தை பார்க்கிற ஆண்டவர் உன்னை தெரிந்து கொண்டு உன்னை ஆசீர்வதிக்கிறவராக, உன் தலையை உயர்த்துகிறவராக இருக்கிறார். ஆகவேதான் முதலாவது உன்னிடம் தம்முடைய ஊழியனை அனுப்புகிறார். ஊழியனை அனுப்புகிறார் என்ற என்ன அர்த்தம்னா, தேவ வார்த்தையை உனக்கு கொண்டு வருகிறார். இரண்டாவது, தேவனுடைய அபிஷேகம் கொம்பினாலே செய்யப்பட வேண்டும் என்று தீர்மானிக்கிறார். குப்பினால் அல்ல, நிரந்தரமாக நீ தள்ளிவிடப்படாமல் உறுதியாக இருக்கும்படியாக கர்த்தர் உன்னை அபிஷேகிக்கிறார். மூன்றாவதாக, தேவன் உன்னை யார் புறக்கணித்திருந்தாலும் அவர் உன்னை எங்கிருந்தாலும் தெரிந்து கொண்டு, நீ வனாந்தரத்தில் இருந்தாலும் உன்னை அழைத்துக் கொண்டு வருவார், நீ சிறையில் இருந்தாலும் உன்னை அங்கே இருந்து உன்னை வெளியே கொண்டு வந்து உன்னை கர்த்தர் எடுத்து நிறுத்துவார். புழுதியில் இருந்தாலும் கர்த்தர் உயர்த்துவார், குப்பையில் இருந்தாலும் கர்த்தர் உன்னை உயர்த்துவார். நான்காவதாக, தேவன் உன் முகத்தை அல்ல உன் இருதயத்தை பார்க்கிறவராக இருக்கிறார். எல்லாரும் முகத்தை பார்த்து உன்னை அசட்டை பண்ணலாம், ஆனால் உன் உள்ளத்தை பார்த்து தேவன் உன்னை ஒரு நாளும் புறக்கணிக்க மாட்டார். யார் உன் உள்ளம், ஏக்கம், பக்தி, உண்மை, விருப்பம் இவற்றை அறியாவிட்டாலும் தேவன் அறிந்திருக்கிறார், அவர் ஒரு நாளும் உன்னை புறக்கணிக்க மாட்டார். மனிதன் உன் விருப்பங்களையும் உன் ஏக்கங்களையும் உன்னுடைய எண்ணங்களையும் உன்னுடைய ஆசைகளையும் புறக்கணிக்கலாம், ஆனால் தேவன் அவைகளை புறக்கணிக்க மாட்டார். அடுத்ததாக, ஆறாவதாக, நீ எங்கு மறைத்து வைக்கப்பட்டிருந்தாலும், எங்கே நீ துரத்தப்பட்டிருந்தாலும், எங்கே நீ ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்தாலும் கர்த்தர் உன்னை அங்கே இருந்து உன்னை வெளிப்பட பண்ணி உன்னை உயர்த்தி எல்லாரும் அறிய உன்னை மகிமைப்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
சங்கீதம் 105 20 22 வசனம் வரைக்கும் வாசிக்கும் போது கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் தேவனுடைய வசனம் அவனை புடமிட்டது என்று பார்க்கிறோம். அவன் பிராணன் இரும்பிலே அடைபட்டிருந்தது. அவன் சிறை கம்பலுக்கு பின்னால் அவன் அடைக்கப்பட்டவனாய் இருந்தான். ஆனாலும் ராஜா ஆள் அனுப்பி அவனை கட்டவிழ்க்க சொன்னார்கள். தீவிரமாய் அவனை அழைத்து கொண்டு வந்தார்கள் என்று அங்கே பார்க்கிறோம். அந்த இடத்துல ஆதியாகமம் 41 அதிகாரத்தில் 12ஆம் வசனத்தில் நாம் படிக்கும்போது 14ஆம் வசனத்தில் படிக்கும்போது அவங்க ஆள் அனுப்புகிறான் ராஜா. அங்கே அவனை அழைத்துட்டு வராங்க. அப்போ அவன் எங்கே இருக்கிறான் என்றால் டஞ்சன்ல இருக்கிறான். டஞ்சன் என்றால் என்னன்னா பாதாள சிறைக்கு பெயர் தான் டஞ்சன் என்று பெயர். அந்த பாதாள சிறையில் இருளில் இருக்கிற அவனை வெளியே கொண்டு வராங்க. முதலாவது தேவன் உங்கள் இருதயத்தை பார்க்கிறவராக இருந்தால் உங்கள் இருளை முதல்ல கர்த்தர் வெளிச்சமாய் மாற்றுவார். கீழே தாழ்ச்சியான இடத்திலிருந்து உங்களை மேலே வெளிச்சமுள்ள இடத்துக்கு கர்த்தர் கொண்டு வருவார். இரண்டாவது அவனுக்கு சவரம் பண்ணுறாங்க. அப்படின்னு என்ன இடத்துல ஃபேஷியல்லாம் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்க? ஃபேஷியல்லாம் பண்ணுறாங்க. அடுத்தது பாருங்க, வேற வஸ்திரம் மாற்றுறாங்கன்னா அவனுடைய ஸ்டேட்டஸ்ட்டை மாற்றுறாங்க. இத்தனை நாளாக அவன் கைதியின் வஸ்திரம் அடிமையின் வஸ்திரம் உடுத்திருந்தான். இப்போ ராஜாவுக்கு முன்பாக நிற்கணும்னா அதற்கு ஏற்ற அந்தஸ்தான வஸ்திரங்கள் உடுத்தும் போது வஸ்திரத்தின் அடிப்படையில் ஒருவருடைய அந்தஸ்து தீர்மானிக்கப்படுகிறது. பட்டு வஸ்திரம் உடுத்திட்டு போனீங்கன்னா நீங்கள் கல்யாணத்துக்கு போகிறீங்கன்னு அர்த்தம். அது 2 முழத்துக்கு ஜரிகை போட்டுட்டு போனீங்கன்னா நீங்கள் கோடீஸ்வரின்னு அர்த்தம். பட்டில் ஜரிகை இருக்குள்ளேயே அது தங்கத்தில் போடுவாங்க ஜரிகை. அதனால் 2 முழத்துக்கு ஜரிகையாக இருக்கிற நீங்கள் யாருன்னு அர்த்தம்? அப்போ உங்கள் வஸ்திரம் உங்கள் அந்தஸ்தை குறிக்கிறது. இவன் வேறு வஸ்திரம் தரிப்பிக்கப்படுகிறான். தேவன் அவனுடைய அந்தஸ்தை மாற்றுகிறார். அடுத்ததாக சிறையில் இருந்து அரண்மனைக்கு கொண்டு போகப்படுகிறான். அவனுடைய பொசிஷனை கர்த்தர் மாற்றுகிறார். எதையே? அவனுடைய நிலையை, பொசிஷனை. அவனுடைய என்ன சொல்லலாம், பொசிஷனுக்கு என்ன சொல்லலாம், அவனுடைய ஸ்டேட்டஸ் வராது. அவனுடைய கீழான அந்த நிலைமையிலிருந்து ஒரு உச்சிதமான நிலைமைக்கு கர்த்தர் அவனை உயர்த்துகிறார். அதாவது குற்றவாளியாக தண்டனிக்கப்பட்ட தண்டனை கைதியாக அவன் காணப்பட்டான். இப்பொழுது ராஜாவுக்கு ஆலோசனை சொல்லும் ஒரு ஆலோசனைக்காரன் பதவிக்கு அவனை கொண்டு போய் நிறுத்துகிறார்கள். 5வது நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே தேவனுடைய ராஜ சமூகத்தில் அவனுக்கு அதிகமான அங்கீகாரமும் மரியாதையும் கொடுக்கப்படுகிறது. ராஜா அவனுக்கு இவனை போல ஒரு ஆள் இல்லைன்னு சொல்றார். அப்ப ராஜா அங்கீகரிக்கிறார். அங்கே அவனுக்கு அதிகாரம், மரியாதை, கனம் இவைகளெல்லாம் கொடுக்கப்படுகிறதை நம்ம பார்க்கிறோம். ஆதியாகமம் 41ஆம் அதிகாரத்தில் 37 39 வசனங்களிலே நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அதுல 41ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தை சொல்றார், தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறு ஒருவன் உண்டோ. அப்படின்னா முதல்ல எங்கேயும் நீங்க உயர்த்தப்படுறதுக்கு முன்னால உங்க ஆவிக்குரிய நிலைதான் முதலிலே பார்க்கப்படும். நீங்க தேவனுக்கு பயந்த ஒரு மனிதன், கடவுளாலே ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதன், தேவ ஞானத்தினால் நிரப்பப்பட்ட மனிதன், தேவனுடைய அறிவு கற்றுக் கொடுத்த அறிவு, அது உலகம் என்ன சொல்லணும்னா நல்ல டேலண்டான ஆளுங்க, கடவுள் அவனுக்கு நல்ல டேலண்ட்டை கொடுத்துருக்கார் அப்படின்னு உலகம் சொல்லும். ஏன்னா அது அவங்களுடைய பாஷை. ஆனால் நம்முடைய பாஷை என்ன? தேவ ஆவியை பெற்ற ஒரு மனுஷன். அவர் அல்லையா சொல்லலாமா? அப்போ என்னைக்குமே தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்கு இருந்தால் ஞானமும் உணர்வும் இருக்கும், அறிவு இருக்கும், புத்தி கூர்மை இருக்கும், நல்ல ஒழுக்கம் இருக்கும், திறமைகள் இருக்கும். திறமைகள் கொட்டி கிடக்கும். ஒரு உண்மையான கிறிஸ்தவனுக்கு இல்லாத திறமையே இருக்காது. அன்புக்குரிய அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, உன்னை இந்த உலகம் மோசம்னு சொல்லலாம். ஆனால் உலகம் பார்க்கிறவனமாய் கர்த்தர் உன்னை பார்க்கல. உனக்காக ஒரு அங்கீகாரத்தை தருகிற தேவன் ஒருவர் இருக்கிறார். உன்னை கனம் பண்ணுகிற தேவன் ஒருவர் இருக்கிறார். தேவ ஆவிதான் உன்னை எல்லாத்திலையும் நிரப்பும். உங்களை நீங்களே செய்ய முடியாது. கர்த்தர் தான் உங்களை உருவாக்க முடியும். 39ஆம் வசனத்தில் அவன் சொல்கிறான், அன்கம்பேரபிள் அண்ட் மேட்ச்லெஸ் பர்சனாலிட்டி என்று சொல்கிறார். பார்வோன் யோசேப்பை பார்த்து சொல்கிறான், இவனை போல வேறு ஒருவனும் இல்லை, உண்டோ என்று கேட்கிறான் முதல் வசனத்தில். அடுத்தது சொல்றான், இவனை போல யாருமே இல்லை. ஒரு நாள் வரும், இந்த உலகத்தில் இருக்கிற வாய்கள் சொல்லும், இவனை போல வேற யாரும் இல்லை என்று சொல்லுகிற காலங்கள், உங்களை பார்த்து சொல்லுகிற நாட்கள் வரும் என்று ஆவியானவரை கொண்டு சொல்லுகிறேன். அல்லேலூயா. இருக்கிற இருந்துட்டு போட்டோம் பாஸ்டர், அவங்க யாராவது சொல்லிட்டு போட்டோம் அப்படிங்கிற மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. மரியாதை போல உள்ளம் துள்ளணுமா? வீட்டுக்குள்ளே துள்ளினா தானே இங்கே வந்து துள்ளும். அறையில் ஆடினா தானே அம்பலத்தில் ஆட முடியும். நல்லா கவனிங்க. வேஷம் ஓட்டுட்டு கர்த்தரை ஆராதிக்க முடியாது. தேவனோடு கேள்வி கேட்டு அவரோடு உறவாடிட்டு வந்தவங்களுக்கு தான் இந்த வார்த்தை அப்படியே டக்கு டக்கு டக்குன்னு போகும். மற்றவங்களுக்கெல்லாம் போகுமாங்கிறதுல என்னால் சொல்ல முடியாது. நான் சொல்கிறேன், இந்த பிரசங்கம் முழுசும் யாரோ ஒருத்தருக்காக கூட இருக்கலாம், அல்லது இந்த பிரசங்கம் முழுசும் உங்கள் எல்லாருக்காகவும் இருக்கலாம், அல்லது இந்த பிரசங்கத்தில் இருக்கிற பல பகுதியில் பல பேருக்குரியதாக இருக்கலாம். ஆனால் எனக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறேன், உன்னை போல ஒருவன் இல்லை என்று சொல்லுகிற ஒரு நாள் வரும். உன் கணவன் பார்த்து சொல்லுவான், உன்னை போல ஒரு பெண்ணை நான் பார்த்ததில்லை, உன்னை போல ஒரு மனைவியை பார்த்ததில்லை. உன் பிள்ளைகள் சொல்லணும், உன்னை போல ஒரு தாயை நான் பார்த்ததில்லை. உன்னுடைய வாழ்க்கை துணை சொல்லணும், பெற்றவங்க சொல்லணும், இவனை போல ஒரு பிள்ளைன்னு சொல்லணும். கர்த்தர் என் வாழ்க்கையில் அதை நிறைவேற்றிருக்கிறார். உங்க வாழ்க்கையில் நிறைவேற்ற கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. 40-44 அடிமையாக இருந்தான், பாலியல் குற்றவாளியாக காணப்பட்டான்.
ஆனால் தேவன் அவனை பார்வனுடைய அரண்மனைக்கும் எகிப்து தேசத்துக்கும் அதிகாரியார். நல்லா கவனிங்க, அடிமையா உள்ள வரான், எவ்வளவு கேவலம். பாலியல் குற்றவாளியாக அவனை கொண்டு போய் நிறுத்துறாங்க. இன்னைக்கு ஒரு பாலியல் குற்றச்சாட்டு உங்க மேல சுமத்திட்டா அது போல அவமானங்கள் உலகம் நம்பாது. யாமா இவன் செஞ்சிருப்பான்னு தான் சொல்லும். அநியாயமாக உங்கள் மேலே யாராவது பாலியல் குற்றச்சாட்டு சொல்லி ஜெயிலில் போட்டால் எல்லாரும் சொல்லுவாங்க, பாஸ்டர் மேலே சொன்னால் கூட நீங்கள் கூட நினைப்பீங்க ஒரு வேலை இருந்தாலும் இருக்குமா இருக்கும் அப்படின்னு சொல்கிற வாயிலாம் இருக்கும். ஏன்னா அந்த சூழ்நிலைக்கே போகக்கூடாது. கர்த்தர் கிருபையா தேவன் தான் பாதுகாக்கணும். ஆனால் சில பேர் மேலே வஞ்சனையாக திட்டமிட்டு செய்திருக்காங்க. ஆனால் அவங்க அதுலேருந்து வெளியே வர்றதுக்குள்ளே போதும் ஆகிடும். பாலியல் குற்றச்சாட்டு மட்டும் ஒருத்தன் சுமந்துட்டானா அது போல வெக்கம் அவமானம் வேறு எதுவுமே கிடையாது. ஆனால் அடிமை பாலியல் குற்றவாளி, ஆனால் இவன் அரண்மனைக்கும் எகிப்து தேசத்துக்கும் கர்த்தர் அதிகாரம். எவ்வளவாய் நீ மனுஷனால் தாழ்த்தப்படுகிறாயோ அவ்வளவாய் நீ தேவனால் உயர்த்தப்படுவாய். இதுதான் இன்னைக்கு சொல்லக்கூடிய வார்த்தை. இந்த வார்த்தையிலிருந்து தேவன் சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா? நீ எவ்வளவாய் மனிதனால் தாழ்த்தப்படுகிறாயோ அவ்வளவாய் கர்த்தர் உயர்த்துவா. இது அத்தனையும் கர்த்தர் உனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்காக, இது அத்தனையும் யோசேப்பே தேவன் உனக்கு கொடுத்த அந்த தரிசனம் நிறைவேறுவதற்காக, உன் அடிக்கட்டு நிமிர்ந்து இருக்கிறதா கண்டாயே, உன் அடிக்கட்டு நிமிர்ந்து இருப்பதற்காகத்தான் கர்த்தர் இந்த காரியத்தை செய்கிறார். பாலியல் குற்றச்சாட்டுகளை சுமந்திருக்கிறாயா? குற்றவாளியாக்கப்பட்டிருக்கிறாயா? அடிமைப்பட்டு அடுத்தவங்களுக்கு உழைப்பினால சாப்பிட வேண்டிய ஒரு அடிமைத்தனமான நுகத்துக்குள்ள நீ போட்டப்பட்டிருக்கிறாயா? இன்னும் எத்தனை நாளைக்கு இவனுக்கு நான் சோறு போட்டு இருக்கிறதுன்னு கேட்கிறாங்களா? இன்னும் எத்தனை நாளைக்கு இவனுக்கு நான் செலவழிக்கிறதுன்னு கேட்கிறாங்களா? கர்த்தர் சொல்லுகிறார், உன் அடிமைத்தனத்தின் நுகம் மாறும், உன்னுடைய மேல் சொல்லப்பட்ட குற்றச்சாட்டுகள் மாறும். இப்போ உனக்கு சோறு போடுறேன்னு சொல்றவங்களுக்கு நீ சோறு போடக்கூடிய ஒரு ரட்சகனாக தேவன் உன்னை ஆசீர்வதிக்க போகிறார். இங்க அடிமையாய் கொண்டு வரப்பட்டு சாப்பாட்டுக்காக வேலை செஞ்சவனுக்கு இன்னைக்கு எவனெல்லாம் இவனுக்கு எஜமானனா இருக்கிறானோ அவனுக்கெல்லாம் சாப்பாடு போடக்கூடிய ஒரு ரட்சகனாக கர்த்தர் அவனை உயர்த்தினார். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை, இந்த வார்த்தையை நீங்க விசுவாசிங்க. என் வாழ்க்கையில் இந்த வார்த்தைகளை சுமந்து ஆண்டவரை நீ ஆசீர்வதித்தார். உங்களையும் அதே போல ஆசீர்வதிக்க கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். கடைசியாக அவனுக்கு தந்த ஒரு பெரிய ஆசீர்வாதம் 45ஆம் வசனம் சொல்கிறது, அவனுக்கு ஒரு பெண்ணை விவாகம் செய்து வைத்து அவனுக்கு நல்ல ஒரு சம்பந்தத்தை, பிரதான ஆசாரியன், அவன் தான் ஹை ஸ்டேட்டஸ்ல இருக்கக்கூடியவன், ராஜாவுக்கு சமமான ஒரு ஸ்டேட்டஸ்ல இருக்கிறவன் அந்த ஆசாரியன், அவனுடைய பிள்ளையை திருமணம் செய்து கொடுத்து, உயர்ந்த அதிகாரி என்றால் அவன் அந்தஸ்துக்கு தகுந்தார் போல சம்பந்தம் கலக்கணும். ஆகவே அந்த தேசத்திலேயே உயர்ந்தவனா இருக்கிற பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் அந்த ஆசாரியன் தான் இருப்பான். பவர் சென்டர் அங்கதான் இருக்கும். அதனால அவனுடைய பிள்ளையை விவாகம் செய்து வைத்து ஒரு அடிமைக்கு ஒரு உயர்ந்த இடத்துல கர்த்தர் சம்பந்தம் கொடுக்கிறார். அல்லேலூயா. அநேகரை திருமண பந்தத்தின் மூலமா தேவன் உயர்த்த வல்லவராக இருக்கிறார். நல்ல ஒரு விசுவாசிச்சா ஒரு அல்லையா சொல்லுங்க. திருமண பந்தத்தின் மூலியமாக அநேகரை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். தேவனுக்கு உண்மையாக நீ வாழ்வாயானால் நல்ல உயர்ந்த இடத்துல நல்ல திருமண சம்பந்தத்தை கர்த்தர் கொடுத்து உன்னை ஆசீர்வதிப்பார். ஐயோ அந்த வீட்டில் பெண் எடுத்திருக்கிறான், ஐயோ அவருடைய பிள்ளையை கல்யாணம் பண்ணிருக்கிறான், ஐயோ அந்த குடும்பத்திலேயே பொண்ணு கொடுத்துட்டாங்களா, அந்த குடும்பத்திலேயே நீ சம்பந்தம் பண்ணிட்டியா அப்படின்னு கேட்கிற அளவுக்கு, நீ புருவத்தை 4 பேர் உயர்த்துற அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையை உயர்த்த, தரத்தை உயர்த்த, உன் குடும்ப வாழ்க்கையை கட்டமைக்க கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்துக்கு மகிமை உண்டாகும். ஒரே ஒரு கண்டிஷன், அது வேகமாக சொல்லி நான் முடிக்கிறேன். 11 நிமிஷம், கரெக்டாக 11 நிமிஷம் நான் முடிச்சிடறேன். உன் தலை உயர வேண்டுமானால் உன் முதுகு நிமிர வேண்டும். திஸ் இஸ் த ஃபார்முலா. என்ன ஃபார்முலா? உன் தலை உயர வேண்டுமானால் உன் முதுகு என்ன செய்யணும்? நிமிர வேண்டும். முதுகெலும்பு நிமிரணும். முதுகெலும்பு நிமிரணும். லூக்கா 13ஆம் அதிகாரம் 11-13 வசனம் வாசிக்க வேண்டாம். 18 வருஷமாக நிமிரக்கூடாது, எவ்வளவு வேணும் நிமிரக்கூடாத ஒரு கூனி ஒருவள் இருந்தாள். ஆண்டவர் 18 வருஷமாக சாத்தான் கட்டிருக்கிறான் என்று சொல்லி அந்த கூனியை சுகமாக்கினார். ஆகவே அவள் நிமிர்ந்தாள். சரி, ஏன் இந்த முதுகு குனியுது? ரோமர் 11ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நீங்க படிச்சு பாருங்க. ரோமர் 11ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வேகமாக. காணாதபடிக்கு அவர்களுடைய கண்கள் அந்தகாரப்பட கடவது, அவர்களுடைய முதுகை எப்போதும் குனிய பண்ணும் என்று. போதும், அவருடைய முதுகை எப்பொழுதும் குனிய பண்ணும். ஏன் அவருடைய முதுகை குனிய பண்ணணும்? முதுகு குனிந்தா தலை குனியும், சரியா? இப்ப தலை நிமிரணும்னா முதுகு நிமிரணும். இப்ப முதுகு ஏன் நிமிராம இருக்கு? ஏன் முதுகு கூணாச்சு? சாத்தான் கட்டியிருக்கிறான். ஏன் சாத்தான் கட்டினான் அப்படிங்கிறது இங்க ஒரு காரியம். ஏன் கட்டுறான் அப்படின்னா ரீசன் இருக்கு. 2 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 6-9 வசனத்தை படிங்க. வேகமா படிக்கணும், ஸ்லோவா படிக்க கூடாது. மின்னல் மாதிரி படிக்கணும். இன்னும் நம்முடைய பிதாக்கள் துரோகம் பண்ணி நம்முடைய தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து அவரை விட்டு விலகி தங்கள் முகங்களை தங்கள் முகங்களை கர்த்தருடைய வாசஸ்தலத்தை விட்டு முகத்தை திருப்பினா அதற்கு முதுகு இப்படி நீங்க என்ன பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்படியே எபோட் 10 ஆகுறது. முகத்தை திருப்பி அதற்கு முதுகை காட்டினார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? படி அடுத்தது. அவர்கள் பரிசுத்த ஸ்தலத்தில் இஸ்ரவேலின் தேவனுக்கு சர்வாங்க பண்ணி சரி, அது என்ன அடுத்த ஷார்ட்டா நம்ம முடிச்சல நேரம் இல்லாத. எரேமியா 2ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை படிங்க. எரேமியா 2:27.
அடுத்தது எரேமியா 32:33. எரேமியா 2. அவர் தங்கள் முகத்தை அல்ல தங்கள் முதுகை எனக்கு காட்டினார்கள், ஆபத்து காலத்தில் எழுந்து எங்களை ரட்சியும் என்கிறார்கள். ரைட். இப்ப எரேமியா 32:33 படிங்க. இதெல்லாம் வீட்டுல போய் தியானிக்கிறதுக்காக சொல்றேன். எரேமியா 32:33. முகத்தை அல்ல முதுகை எனக்கு காட்டினார்கள். அதுக்கு அர்த்தம் சொல்றாரு. அதுக்கு என்ன அர்த்தம்? முகத்தை எல்லாம் முதுகை ஏன் காட்டினாரு, முதுகு காமிக்கிறேன் ஏன் சொல்றாரு அப்படின்னா, அவர்களுக்கு உபதேசித்தும் புத்தியை ஏற்றுக்கொள்ள, அப்போ நான் சொல்ற வார்த்தையை கேட்காம போறான் அப்படிங்கிறது தான் முதுகு காமிச்சேன்னு சொல்றாரு ஆண்டவர். டேய் கடைக்கு போயிட்டு வாடா, பாமா அவனுக்கு வேற வேலையே இல்லை, போறானா சொல்லிட்டு போறானா, என்ன பண்றான், முகத்தை காமிக்கிறது இல்ல. இப்ப போனவன் என்ன செய்வான், என்னமா வேணும், இப்ப எபியா இருந்தா என்ன பண்ணுவானா, அவன் நல்ல கீழ்ப்படுதல் உள்ள பிள்ளை. ஏட்டா சொன்னா அவங்க அம்மா கடைக்கு போயிட்டு வர சொன்னா, குடுமா என்னம்மா வேணும் சொல்லுமா, அப்படியாமா, சரி வாங்கிட்டு வரேன், சரி அப்படியே பார்த்து துட்டு கொஞ்சம் மாத்து சேர்த்து போட்டு கொடு அப்படின்னு சொல்லி ஒரு 20 ரூபாய் அவங்க அம்மாட்ட கமிஷன் போட்டு போய் சோடாவோ கோக்கோ வாங்கிட்டு வந்து அவங்க வீட்டில் உட்காந்து சாப்பிடும். இப்போ அது புத்திசாலி புள்ள, பொழைக்க தெரிஞ்ச புள்ள. அம்மாவையும் நைஸ் பண்ணி, என் ஒய்ஃப் மாதிரி இலகிற மனுஷன் உருகுற மனுஷன் கிடையாது, உடனே அள்ளி கொடுத்துருவான். என்ன பண்ண வாங்கிட்டு அவனால கீழ்ப்படுதல் உள்ள பிள்ளைக்கு செய்யணும்னு நமக்கு ஆசை வரும். அவன் கேட்டதையும் செய்வோம், கேளாததையும் செய்வோம். ஆனா முதுகு காமிக்கிற பானதான் போறான் பாரு, அப்படியே டே சொல்லிட்டு இருக்கிற நாய் மாதிரி கத்திட்டு இருக்கிற, நீ பாட்டுக்கு போயிட்டு இருக்கிறேன்னு போமா அப்படின்னு கடை சோத்துக்கு மட்டும் வந்துடாத நாயே அப்படின்னு அம்மா சொல்லும்போது, நான் ஃப்ரெண்ட்ஸோட வெளியே சாப்பிட்டுக்க, நீ உனக்கு பண்ணிக்க அப்படின்னு போகும்போது எவ்வளவு எரிச்சலா இருக்கும். கையில கடிச்சானா பிரிச்சிட மாட்டோமா அப்படிங்கிற மாதிரி. நான் தான் ஓடி போய் நல்ல வளர்த்து நல்ல முதுகுலயே நல்ல கும்மாங்குத்தை குத்தி போடுவேன். நமக்கெல்லாம் அந்த அளவுக்குலாம் பொறுமையெல்லாம் இல்லை. நல்லா கவனிங்க, கீழ்ப்படுதல் உள்ள பிள்ளை முதுக காமிக்க மாட்டான், செவி கொடுக்கிற பிள்ளை முதுகு காமிக்க மாட்டான். ஏன் சாத்தா உன்னை குனிய பண்றான் தெரியுமா? நீதிமான்களுடைய வாசல்ல துன்மார்க்கறதாங்க குனிவாங்க, ஆனா நீதிமான் போய் துன்மார்க்கருடைய வாசப்படியில குனிய மாட்டான். ஏன் குனிய மாட்டான்? என்னைக்கும் தேவனுக்கு முன்பாக முகத்தை காட்டி, தேவனே நீர் என்ன சொல்கிறீர் என்று காத்திருக்கிற கீழ்ப்படுகிற எந்த தேவ பிள்ளையோ அவனுடைய முதுகெலும்பு குனிவதற்கு தேவன் விடமாட்டார். அவன் சிரம் கவிழ்வதற்கும் தாழ்வதற்கும் தேவன் விடமாட்டார். அவன் முகன் இருள்வடைவதற்கும் வெட்கப்படுவதற்கும் தேவன் விடமாட்டார். உம்மை நோக்கி பார்த்த முகங்கள். அப்பனா என்ன அர்த்தம்? நாம நினைக்கிறோம் ஏதாவது போடுவாரா ஆன்னு பாக்குறதுன்னு நினைக்கிறோம். இல்லைங்க, அவர் என்ன சொல்லுவார்னு அவரை நோக்கி பார்க்கிறான் பாருங்க. வேலைக்காரனுடைய கண்கள் எஜமானின் கையை நோக்கி இருக்குமா போல, வேலைக்காரன் கண்கள் எஜமானின் கையை நோக்கி இருக்குமா போல. ஏன் கையினா அப்ப ஏதாவது தருவாங்களே அது போடுவாங்கிறதுக்காக அப்படின்னு அப்படியே அர்த்தம் இல்ல. அந்த கையிலேயே பெரிய பெரிய பணக்காரங்க ராஜாக்கள்லாம் கையிலேயே ஆர்டர்ஸ் கொடுப்பாங்க. அப்ப அந்த கை அசைவிலேயே அவங்க என்ன செய்யணுங்கிற வேலையை செஞ்சு அதனால நல்லா செஞ்சாங்கன்னா அந்த சன்மானம் கிடைக்கும். அந்த கை அசைவுக்காக அவர்கள் காத்திருக்கிறது போல, ஆண்டவரே நீர் என்ன சொல்லுகிறீர் என்று கீழ்ப்படிவதற்காக எவன் ஒருவன் தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கிறானோ அவன் முதுகு குனியாது, அவன் முதுகை சாத்தான் கட்டி வைக்க மாட்டான், அவன் தலையை தொங்க போட விட மாட்டான். தேவன் அவனுடைய தலையை உயர்த்துவார், அவன் சத்துருக்கு முன்பாக ஒரு பந்தை ஆயத்தப்படுத்துவார், தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவார், அவன் பாத்திரத்தை நிரம்பி வழிய செய்வார். ரோமர் 11ஆம் அதிகாரம் 7, 8, 9 வசனங்கள் சொல்கிறது. ரோமர் 11:7. என்ன இஸ்ரவேல் தேடுகிறதை அடையாமல் இருக்கிறார்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ அதை அடைந்திருக்கிறார்கள். மற்றவர்கள் இன்றைய தினம் வரைக்கும் கண்ணநித்திரையின் ஆவி காணாது. பாருங்க என்ன ஆவி? கண்ணநித்திரையின் ஆவி. சில பேரு தூங்க கூடாதுன்னு நினைச்சாலும் அப்படியே ஒன்றரை கண்ணு பார்ப்பாங்க பாரு, தண்ணியை போட்டு அந்த வேலையை. என்ன ஆவி அதுக்கு பேரு? எல்லாரும் என்ன பாருங்க, இங்க இருக்கிற யாரும் அங்க பார்க்க கூடாது, அங்க இருக்கிற யாரும் இங்க பார்க்க கூடாது. நீங்க பொண்டாட்டிக்கு தான் பிரசங்கம் பண்றீங்க பாஸ்டர் அப்படிங்கிற மாதிரி காட்டி கொடுக்குற மாதிரி எல்லாம் இங்க யாரும் இங்க திரும்பி பார்க்கணும். எல்லாரும் எங்க தான் என்னதான் உங்களுக்கு தான் பிரசங்கம், நீங்க நல்லா அவருக்கு தான் பிரசங்கம், அவருக்கு தான் பிரசங்கம். இந்த சேட்டையெல்லாம் பண்ணுவீங்க நீங்க சபையில உட்காந்துட்டு. அது செய்யாதீங்க, யாரையும் காட்டி கொடுக்க கூடாது. உடனே உங்க பிள்ளைய பாக்குறது அப்படின்னு சொல்றது, அப்புறம் உடனே திரும்பி இப்படி பாக்குறது, கழுத்து சுலுக்கிட்டு பிசியோதெரபிக்கு போற மாதிரி ஆயிடும். எதுக்கு அந்த ட்ரை எல்லாம்? அதெல்லாம் பண்ணாதீங்க. சோத்திரத்தோட கர்த்தாவை எனக்கு என்ன சொல்றீங்கன்னு கேளுங்க. அதை விட்டுப்பட்டு இந்த சேட்டையெல்லாம் பண்ணக்கூடாது. கர்த்தா கவனிங்க. என்னைக்கும் மற்றவங்களை குற்றப்படுத்துற மனநிலையே இருக்கக்கூடாது. நான் எப்படி இருக்கிறேங்கிறது தான் பார்க்கணும். புரியுதா உங்களுக்கு? கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பாருங்க, இதை பேசணும்னு சொல்ல வந்த வார்த்தை போயிடுது. அங்க என்ன சொல்றாரு? காணாத இருக்கிற கண்ணு, கேளாத காது. யாரு கொடுத்தாங்களா? தேவன் அவர்களுக்கு கொடுத்தார். சொல்றது கேட்காதனால கர்த்தரே கொடுத்துட்டாருங்கிற. இந்தா உனக்கு இந்த வரம் தானே வேணும், இனிமேல் எந்த பிரச்சனையும் உனக்கு புரியாது, இந்தா போ. ஏன்னா நல்லா உட்காந்து தூங்கி எந்திரிச்சிட்டு வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு போன்னு விட்டுருவார். வாழ்க்கை உயருமா? வாழ்க்கை விளங்குமா? விளங்காது, உயர்வடையாது. ஏன்? விதைக்கிற காலத்துல தூங்குகிறவன் அறுப்புல பிச்சை கேட்டாலும் கிடைக்காது. வசனத்தை தேவன் விதைக்கிற நேரத்துல தூங்கி சாத்தான் வசனத்தை பொறுக்கி கொண்டு போவானால் எல்லாருக்கும் அந்த வாக்குத்தத்தை விளைஞ்சு நிற்கும், அறுவடை செய்வாங்க. நீ இன்னும் இருப்ப, ஆமா சர்ச்சுக்கு போய் என்னாச்சு? ஒண்ணுமே ஆகல. என்னாச்சு? நீ வந்து தூங்கிட்டு போன ஃபெயிலா தான் போவ.
கிளாஸ் ரூம்ல தூங்கணுமே, ஃபெயிலா தான் இருப்பான். பப்ளிக் எக்ஸாம்ல நான் 90 வாங்கிட்டேன்மா, ஒருத்தன் நான் 100 வாங்கிட்டேன்மா, நான் 97 வாங்கிட்டேன், கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டேன், நான் 99 வாங்கியிருக்கிறேன், எதுலயோ ஒன்னு மிஸ்டேக் பண்ணிட்டேன்மா. நீ எவ்வளோ வாங்குற? என்னடா 12 போட்டிருக்காங்கடா, பேப்பர் தப்பா திருத்திருக்காங்கடா, எவனோ பேப்பர் மாத்திட்டான்டா, எவனோ டென்ஷன்ல வந்து திருத்திருக்கிறான்பாங்க. பாத்தீங்களா? படிக்காத கையாலாகாதவன் கிளாஸ்ல உட்கார்ந்து பாடம் நடத்தும் போது தூங்கிக்கிட்டு 12 மார்க் வாங்கிட்டு பேப்பர் மாத்திட்டானா. மற்றவனுக்கெல்லாம் பேப்பர் மாத்தாம திருத்திட்டாங்களா, இவனுக்கு மட்டும் மாத்திட்டாங்களா? யார் பேப்பர் மாத்தினாங்கன்னு தெரியல. சாக்கு போக்குகளை சொல்லாதீங்க. சபைக்கு வந்ததுனால கெட மாட்டீங்க. சபைக்கு வந்து தூங்குனா கெட்டு போவீங்க. சபைக்கு வந்து வசனத்தை அதான் நம்மளாம் கண்ணை திறந்துருக்கோம். பாஸ்டர் நம்ம எல்லாம் பாராட்டுறாருன்னா உங்களை பார்த்து சொல்றாரு. நான் தூங்குறவங்களை மட்டும் நான் சொல்லல, வசனத்தை கேட்டும் இருதயத்துல காத்துக்கொள்ளாம நல்லா ஆமா சாமி எல்லாம் போடுவீங்க. போன வாரம் என்ன பிரசங்கம் கேட்டா, போன வாரம் அது நல்ல ஒரு ஆசீர்வாதமா பிரசங்கம் பண்ண. இடையில யாருக்காவது போன் பண்ணி கேட்டு பாருங்களேன், என்ன பாஸ்டருக்கு பிரசங்கம் வச்சாரு, என்ன பிரசங்கம்? ரொம்ப எப்படி நல்லா இருந்தது, பயங்கரமா பேசினாரு, ஆண்டவர் அத்தனையும் எனக்கே பேசினாரு. என்ன பேசினாரு? அதுதான் சொன்னாரு. எதைத்தான் சொன்னாரு? அதுதான் அந்த உயர்வு, அந்த இது, அந்த தாவீது, அந்த யோசேப்பு, அதைத்தான் சொன்னாரு. அதைத்தான் என்ன சொன்னாரு? என்னல்ல விதைக்கப்படல, உள்ளத்துல காக்கப்படல, விளையல. விதைச்சாதானே விளையும். விதைக்கிற நேரத்துல தூங்கி புட்டியே. என்ன குமார்னு அடிக்கடி நான் எங்க எப்படி சொல்லுவான். அதனால மனசுல பஞ்சவன் எங்கிருந்து பார்த்து சொன்னாரு, என்ன குமார் கவனிச்சியா அப்படிமா. எதை பார்த்து சொல்றான்னு எனக்கு தெரியாது. ஸ்கூல்ல ஃப்ரெண்ட்ஸ் பேசுவாங்க போல இருக்கு. அது மாதிரி நான் சொல்றேன், என்ன குமார் என்ன ஆச்சு? ஒன்னும் ஆகல, ஒன்னும் சோழி ஆகல. விலையிலேயே அறுப்புல பிச்சை கேட்டாலும் கிடையாது. அறுப்புல பிச்சை கேட்டாலும் கிடையாது. வசனத்தை சுமந்து கொள்ளுங்க, கன்சீவ் பண்ணுங்க, வசனத்தை கன்சீவ் பண்ணுங்க, வசனத்தை கர்ப்பம் தரியுங்க. உங்க நிலம்ங்கிற விதத்துல அது விதைக்கப்படட்டும், அது விதைக்கப்படட்டும், அது முளைத்து நிறைய பலன்களை கொடுக்கும். ஆண்டவர் சொல்ற அடுத்த வசனத்தை போடுமா. அன்றியும் அவருடைய பந்தி அவர்களுக்கு போதும். கண்கள் அந்தகாரப்படும், இதெல்லாம் நமக்கு வேண்டாம், விட்டுரு. அது ரொம்ப ரொம்ப சாபமா இருக்கேன், அதனால அதை சென்சார் பண்ணிடும். அடுத்தது வாசிக்கலாம் ஒரு காரியம். ஏசாயா 51:23 ஆண்டவர் சொல்றாரு, உன் முதுகை காமிச்சதுனால என்ன பண்ணாங்கன்னா, மனுஷர் உன் முதுகை மிதித்து உன் மேல நடந்து போனாங்க. பாருங்க, கடந்து போகும்படிக்கு குனி என்று சொல்லி கர்த்தருடைய வசனத்தை கேட்காத இஸ்ரவேல் புத்திரரை விரோதிகள் வந்து பிடிச்சிட்டு எல்லாருடைய புடனையும் கீழே போட்டு தள்ளி எல்லாத்தையும் படுக்க வச்சுட்டான். படுக்க வச்சுட்டு நாங்கள் கடந்து போகும்படிக்கு குனி என்று சொல்லி கடந்து போகிறவர்களுக்கு மேல என்னைக்கும் அடிமைப்படுறது அடையாளமா என்ன பண்ணுவானா, அடிமையாக்குறதுக்கு அடையாளமா கழுத்துலையும் காலையும் செயினை போட்டு படுக்க வச்சுட்டு அந்த அவன் முதுகு மேல ஏறி நடந்து போவார்கள். பாருங்க, தேவனுக்கு முதுக காமிச்சதுனால சத்துருக்கள் முதுகு மேல நடந்து போகிறதுக்கு தரையும் வீதியும் ஆக்கும்படி சஞ்சலப்படுத்தப்படுகிற ஒரு அனுபவத்துக்குள்ள வருகிறார். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இது நிரந்தரம் இல்லை, நீ என் பிள்ளை. இவ்வளவு நாளா பல பேர் உன் முதுகு மேல ஏறி மிதிச்சிருக்கலாம், ஆனா இப்ப அவங்க கையில இந்த தத்தளிப்பின் பாத்திரத்தை நான் கொடுத்துருவேன். சங்கீதம் 66:10-12 வாசிக்கிறோம். தேவரீர் எங்களை சோதித்து எங்கள் இடுப்புகளின் மேல் வருத்தமான பாரத்தை சுமக்க பண்ணினீர், தீயும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்துல எங்களை விட்டீர், மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர் என்று சொல்கிறார். என்னங்க, மனுஷனு தலையின் மேல முதுகு போகும்போது முதுகு வலிக்குதுன்னு முதுகு மேல ஏறினா ஐயோ அப்படின்ற வயிறு அமுக்கணும்னா தலை ஆட்டோமேட்டிக்கா தூக்கும். என்னடா தலை தூக்குறேன்னு தலையை ஒரு மிதி மதிப்பான். மண்ணோட சேர்த்து தலையை என்ன செய்வான், ஒரு மிதி மதிப்பான், தலையை உயர்த்த முடியாதபடி. அப்ப பாருங்க, எங்கள் தலையின் மேல முதுகு மட்டுமல்ல தலையின் மேலும் ஏறி போக பண்ணினீர். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், இதெல்லாம் ஒரு காலம், ஆனா செழிப்பான இடத்துல உன்னை கொண்டு வந்து நிறுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். சங்கீதம் 50 ஏன் முதுகு குனிதுனா, சங்கீதம் 50 17ஆம் வசனத்துல 16-22 அதுல 17ஆம் வசனத்துல சொல்றாரு, சிச்சியை நீ பகைத்து என் வார்த்தைகளை உன் முதுகுக்கு பின்னாக எரிந்து போடுகிறார். இதுதான் ரகசியம். சிச்சியை நீ பகைத்து, போதக சிச்சியே ஜீவபலி. என்ன ஆண்டவரே என்னை சிச்சிச்சார் அப்படின்னா, பிரசங்கத்தின் மூலியமா போதகர் உன்னை சிச்சிக்கிறாரு, பரிசுத்த ஆவியை சிச்சிக்கிறாரு. சிச்சியை நீ பகைத்து என் வார்த்தைகளை என்ன செய்யற? ஆமா, எப்ப பார்த்தாலும் இப்படி திட்டி தான் பேசுவார். எங்க பாஸ்டர் அப்படிதான் சொல்லுவாங்க. நான் கேட்டுக்கிறேன், என்ன பத்தி சொல்றீங்களே என்னமே எனக்கு தெரியாது. ஆனா சபையை விட்டு போனவங்க எல்லாம் கல்யாணத்துக்கோ மற்றதுக்கோ என்ன கூப்பிட வரும்போது என்ன தெரியுமா சொல்லுவாங்க, இந்த வாரத்தில் கூட ஒருத்தர் ஃபோன்ல நான் கோயம்புத்தூர் இருக்கும்போது சொன்னாங்க, பாஸ்டர் உங்க மூலியமா நாங்க சத்தியத்தை கற்றுக்கொண்டதுனால நாங்க ஆசீர்வாதமா இருக்கிறோம், அந்த சத்தியம் தான் எங்களை இப்ப நிக்க வைக்குது, அந்த சத்தியம் தான் எங்களை ஊழியம் செய்ய வைக்குதுன்னு செய்யறாங்க. நான் நினைச்சேன், சத்தியத்தை நீ ஒழுங்கா கேட்டிருந்தீங்கன்னா ஒழுங்கா நீ வந்து சபையில வந்து இப்ப இருந்திருக்கலாமே. போனதுக்கு அப்புறம் சத்தியத்தை பேசுங்க. ஏன்னா போற பக்கம் சத்தியம் கிடைக்கல, அதனால சத்தியம் சொன்னது தெரியுது. இப்ப நல்லா கவனிங்க, போறதுக்கு முன்னால அதை யோசிக்கலாமே. உங்களையும் அதே மாதிரி தான் சொல்றேன். நீங்க என்னை விட்டு தூரமா போயிட்டு சத்தியத்தை சொன்னாருன்னு யோசிக்கிறத விட சொல்ற நேரத்துல சிக்ஷையே ஏற்றுக்கொள்ளுங்க. சிக்ஷை எப்படி தெரியுமா? போதக சிக்ஷையே ஜீவ வழி. பரலோக போற ஜீவ வழி என்ன தெரியுமா? போதக சிக்ஷை. வசனம் சொல்லுகிறது, என்ன சொல்லுது? 141:5 நீதிமான் என்னை தயவாய் குட்டி கடிந்து கொள்ளட்டும், அது என் தலைக்கு எண்ணெயும் போல இருக்கும்.
சங்கீதம் 23:5 என்ன சொல்றாரு? எண்ணெயால் என் தலையை அபிஷேகம் பண்ணுகிறேன். அப்ப எண்ணெய் எது? அட மக்கா இருக்கிறவங்களே, என்ன இப்படி மக்கா இருக்கிறீங்க? இப்பதானே ஆன்சர் சொல்லிட்டு தானே கேள்வி கேட்கிற. நீதிமான் தலையில குட்டுவது என் தலைக்கு என்னவா இருக்கும்? எண்ணெயா இருக்கும். சங்கீதம் 23:5 என்ன சொல்றாரு? என் தலையை எண்ணெயால். அப்படின்னா என்ன அர்த்தம்? எண்ணெய்னா என்ன அர்த்தம்? ஒரு கொட்டல்ல என்ன செய்யணும்? பல தடவை கொட்டணும். அப்பதான் என்ன செய்யும்? தலையில ஊற்றப்பட்டது பாத்திரம் நிரம்புற அளவுக்கு கொட்டு வாங்கணும். அப்ப எந்த அளவுக்கு போதக சிக்ஷையை நீங்க ஏற்றுக்கொள்ளணும் பாருங்க. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சிபிஎம் சர்ச்சில எல்லாம் போய் பாருங்க. இப்ப எப்படி இருக்கிறதோ தெரியல. நான் இருந்த காலத்தில் இருக்கிற சிபிஎம் சர்ச்சில் அப்படியே நடுங்கணும். பாஸ்டர் பார்த்தா பேசுறதுக்கே நடுங்குவாங்க. அப்படி கராரா மிளகா சாப்பிட்ட மாதிரி பாஸ்டர்ஸ் பேசுவாங்க. பெரிய கலெக்டர் ஆபீஸ்ல பிஏ இருப்பார். அவர் இங்க பவியமா உட்காந்துருப்பார். பெரிய துறையில போலீஸ் ஆபீசரா இருப்பார். இங்க பாஸ்டருக்கு முன்னால் பவியமா உட்காருவார். எச்சலை எடுப்பார், கூட்டுவார், பாய் போடுவார். ஏன்னா பாஸ்டருக்கு முன்னால அவ்வளவு தாழ்மையா இருப்பார். போதக சிக்ஷை உன் தலையை அபிஷேகம் பண்ணும், உன் தலையை உயர்த்தும், உன்னை அறிவாளி ஆக்கும், நீதிமானுடைய கடிந்து கொள்வதற்கு நீ திரும்பணும். இன்னும் முக்கியமான ஒரு வார்த்தை சொல்றேன். அந்த போதக சிக்ஷை எப்படி கிடைக்குது? எரேமியா 15:16 சொல்றார், உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தபடியே உட்கொண்டு அது என் ஆத்துமாவுக்கு எப்படி இருந்ததுதான்? மதுரமா இருந்ததுதான். அந்த வசனத்தை போடுங்க. எரேமியா 15:16. இப்ப பாஸ்டர் திட்டுறது எப்படி இருக்கணும்? உம்முடைய வார்த்தைகள் எனக்கு கேவலமா இருந்துச்சு, எரிச்சலா இருந்துச்சு, இருதயத்துக்கு கோபம் வந்துச்சு, அடுத்த வாரம் சர்ச்சு வரக்கூடாதுன்னு முடிவெடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இருக்குது. எரேமியா சொல்றான், எனக்கு உங்களுடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே உட்கொண்டு, கடத்த உடனே வா உனக்கு என்னையா வேலை? இதே தான் வேலை. எப்போ பார்த்து நானே 6 நாள் நொந்து போய் வரேன், இன்னைக்கும் வந்து என்ன ஏதாவது பேசுறியா அப்படிங்கிறதுனே இருக்காது. உங்களுடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும், கிடைத்த உடனே உட்கொண்டேன், என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியா இருந்தது. நான் முதுக்கு பின்னால தூக்கி போடுறவன் அல்ல, கிடைச்ச உடனே வார்த்தையே சாப்பிட்றோமே. அல்லேலூயா. கல்யாணம் லேட்டா முடிச்சிட்டாங்கன்னா, பந்தியும் லேட்டா தொடங்குறாங்கன்னா, பிரியாணி போட்டோன்னா அதுல கொழுகொழுன்னு ஒரு நெஞ்சுக்கறி வந்து ஒழுகுதுன்னா படக்குன்னு அது. சில பேர் பார்த்துருக்கேன், வாழலை பெருசா போட்டு ஹோட்டல்ல என்ன பண்றாங்கன்னு ஒவ்வொருத்தரையும் அப்படியே நான் ரீட் பண்ணுவேன். அதுல உப்பு வைப்பாங்க. சில தரித்திரம் முடிச்சு உப்பு இப்படி எடுத்து நக்குவாங்க. ஊறுகாய் வைப்பாங்க, ஊறுகாய் எடுத்து நக்கி போடுவான். அவனுக்கு சோறு போட்டு சாம்பார் ஊத்துற வரைக்கும் அவனுக்கு. அவங்களை அப்படி சொல்லக்கூடாது, அவங்க பசியில் இருக்காங்க, பாவம், தப்பு. அந்த வார்த்தை நம்ம பயன்படுத்த இருக்கக்கூடாது. அவங்க பசியில ஆவலா இருக்கிறதுனால அப்படி அந்த உப்பை கூட ஊறுகாய் கூட எடுத்து சாப்பிடுறாங்க. பொரியலை போட்டு போயிருப்பான், பொரியல் இருக்காது. மறுபடியும் வந்துட்டு பொரியல் வைக்க, இப்பதானே வச்சுட்டு போனேன். அவன் அப்படி முடிப்பான். அவனுக்கு புரிஞ்சு ஏதாவது பசியில பொரியல் தின்னு மறுபடியும் பொரியல் வச்சு போட்டு போவான். அந்த மாதிரி கிடைச்ச உடனே சாப்பிடக்கூடிய ஒரு ஆளா நீங்க மாறினீங்கன்னு வச்சுக்கொள்ளுங்களேன், கர்த்தர் உங்களை ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுத்து உங்களை உயர்த்துற தேவனா இருக்கும். யோசேப்பு, தாவீது, ஆபிரகாம் இவரெல்லாம் அப்படி தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. அதுக்கு ஒப்பனையா அது அப்படியே இப்படி 1 Corinthians 11:3 வந்தீங்கன்னா, இயேசுவே புருஷனுக்கு தலையா இருக்கிறார், சபைக்கு தலையா இருக்கிறார். எபேசியர் 1:23 வந்தீங்கன்னா, அந்த தலை என்ன செய்யும்னா, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவராக சரீரமான சபைக்கு அவரை தலையை தந்தினார். அப்ப அந்த தலை என்ன செய்கிறதுனா, எல்லாவற்றையும் நிரப்புகிறது. அந்த தலை யாருன்னா இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து யாரு? யோவான் 1:அதிகாரத்தில் சொல்கிறார், ஆதியில வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்தது, அந்த வார்த்தை தேவனுக்கு இருந்தது, ஆதியில அவர் மூலமாக அவருக்கென்றும் எல்லாம் உண்டாக்கப்பட்டது ஒன்றும் அவராலே எல்லாம் உண்டாக்கப்படவில்லை. இந்த வார்த்தை நல்ல கவனிங்க, இந்த வார்த்தை மாம்சமாகி ரத்தமாகி நமக்குள்ளே வாசம் பண்ணினார். எப்ப நமக்குள்ளே வந்தார்? இந்த வார்த்தையாக இயேசுவை கிடைத்த உடனே உட்கொண்ட உடனே. இப்ப மாம்சத்துல வந்தது அவர் சொல்றாங்க, இயேசு பாடி ஃபார்ம்ல வந்தது. இப்ப நான் இதை ஒரு இன்டர்பிரேஷன் கொடுக்குறேன். இந்த வார்த்தை இப்ப எனக்கு மாம்சமாக, எனக்கு ரத்தமாக மாறி, இப்ப நான் புசிக்கிற ஆகாரம் எப்படி என் சரீரத்துக்கு பலன் தருகிறதோ, என் சரீரத்தின் வளர்ச்சி உள்ள ஜிம்முக்கு போறவங்க தெரியும், புரோட்டீன், வே புரோட்டீன் சாப்பிடுவாங்க, இல்லைன்னா கிரியேட்டின் சாப்பிடுவாங்க, குடிப்பாங்க. இந்த வே புரோட்டீன் இருக்கிறவங்க இப்படி எப்படின்ட்டு அப்படியே ஆட்டிட்டு வந்து குடிப்பான். ஏன்னா அந்த ஜிம் பண்ணிட்டோன்னே மசில்ஸ் டயர் ஆகும். இந்த புரோட்டீனை குடிச்ச உடனே இந்த புரோட்டீன் போய் என்ன பண்ணும், செரிமானம் ஆகி ரத்தத்தில் கலந்து அந்த இடத்துல போய் டெபாசிட் ஆகும். அப்போ அந்த கிழிஞ்ச அந்த மசிலுக்கு நடுவில் அது போய் தங்கும் போது அங்கே ஒரு சதையாக அது மாறும். அப்போ அவனுடைய சதை இப்படி இருக்கிற சதை கிழிஞ்சு போயிருக்கும், வீங்கி இருக்கும். அந்த இடத்துல போய் இந்த புரோட்டீன் தங்கும். அப்போ இந்த சதை பெருசாயிடும். அப்படிதான் மசிலாம் உண்டாகும். அப்போ இயேசு கிறிஸ்து வார்த்தையா இருக்கிறார். இந்த வார்த்தையை கிடைத்தவன உட்கொள்றீங்க. உட்கொண்ட உடனேயே இது மாம்சமாக ரத்தமாக உங்களுடைய ஆவிக்குரிய மனுஷனாய் உருவாகுகிற ஒரு நிலைக்கு நீங்கள் வரும்போது, எல்லாவற்றையும் இந்த வார்த்தை எல்லாவற்றாலும் இந்த வார்த்தை நிரப்புகிறதா இருக்கிறது. இப்போ உங்களுடைய வாழ்க்கையில உங்கள் குறைவெல்லாம் நிறைவாகுமா ஆகாதா? நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த வார்த்தை உங்கள் குறைவுகளை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக எல்லாவற்றிலும் நிரப்பும்.
நிரப்பும். இன்னைக்கு நீங்க செய்ய வேண்டிய ஒரு காரியம், ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்கு நான் கனம் பண்ணாதது என்னுடைய தவறு, உம்முடைய வார்த்தை கேட்கும்போது தூங்குனது தவறு, உம்முடைய வார்த்தைகளை கேட்டபோது அதை காத்துக்கொள்ளாமல் போனது தவறு, உணர்வறியாமல் போனது தவறு, விசுவாசியாமல் போனது தவறு, உட்கொள்ளாமல் போனது தவறு, அதில் மகிழ்ச்சியா இல்லாமல் போனது தவறு. ஆண்டவரே இன்றைக்கு உம்முடைய வார்த்தைகளை நான் உட்கொள்கிறேன், இன்றிலிருந்து உம்முடைய வார்த்தைகளை நிறைவேற்றும் என்று கேளுங்கள். கர்த்தர் உங்களை நிரப்புவார். வசனத்தை முதன்மையாக வையுங்கள். மார்க் 4:24 நீங்க படிச்சு பாருங்க, மிக அழகாக சொல்கிறார். எல்லாரும் இது காணிக்கைக்காக எடுக்கிறாங்க, இது காணிக்கைக்காக சொல்லப்பட்ட வசனம் இல்ல, நீங்கள் கேட்கிறதை கவனிங்கள் என்று சொல்றார். என்னங்க? கேட்கிறதை கவனிங்கள். எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும் சொல்லிட்டு சொல்றாரு. இது பணத்துக்கு சொல்லப்பட்ட விஷயம் அல்ல, காணிக்கைக்கு சொல்லப்பட்ட விஷயம் இல்ல. மறுபடி கேட்கிற உங்களுக்கு அதிகம் கொடுக்கப்படும், அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும். அடுத்த வசனம், உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும். கேட்கணும், கீழ்ப்படியணும் மனசுள்ளவனோ அவனுக்கு கொடுக்கப்படும். கேட்கணும் மனசு இல்லாதவங்கிட்ட உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். அப்ப கேட்கிற விதம் என்ன? எந்த அளவினால நீங்கள் எடுத்துக்கொண்டு விசுவாசித்து கீழ்ப்படியும்படி எந்த அளவாய் நீங்கள் கேட்டு கீழ்ப்படுகிறீர்களோ அந்த அளவாய் பரலோகம் உங்களுக்கு அளந்து தரும். நான் பணத்தையும் காணிக்கையும் தசமபாகத்தையும் சொல்லல, தேவனுடைய வசனத்துக்கு செவி கொடுத்து கீழ்ப்படிவதை சொல்கிறேன். இது காணிக்கை வசனமாக ஊழியர்கள் பயன்படுத்துறது முற்றிலும் தவறான, வசனத்துக்கு முரணான ஒரு காரியம். அளக்கிறது என்பது காணிக்கை கர்த்தர் அளந்து சொல்லவில்லை. கர்த்தருடைய வசனத்துக்கு நீங்கள் கேட்டு கீழ்ப்படிவதை கர்த்தர் அளவாக நீங்கள் குறிப்பிடுகிறார். அல்லேலூயா சொல்லலாமா? சங்கீதம் 141 மறுபடியும் வருவோம். நீதிமான் குட்டுவது என் தலைக்கு எண்ணெயே போல இருக்கும். நீதிமொழிகள் 5:11 அது கேட்கல அப்படின்னா என்ன நடக்கும்? அந்த வசனத்தை சொல்லிட்டு நம்ம முடிச்சிருவோம். வாசிக்கலாம். நீதிமொழி 5:11-14. முடிவிலே உன் மாம்சமும் உன் சரீரமும் உருவழியும் போது நீ துக்கித்து ஐயோ போதகத்தை நான் வெறுத்தேனே. யாருக்கெல்லாம் பிரசங்கம் போர் அடிக்குது, டைம் ஆச்சுன்னு இருக்குது மனசுக்குள்ள, போதகத்தை வெறுத்தேனே, கடிந்து கொள்ளுதலை என் மனம் அலட்சியம் பண்ணினதே. ஆமா, சொன்னா சொல்லிட்டு போறாரு. அவருக்கு அதான் வேலை, அவர் ஊழியத்துக்கு வந்துட்டாரு, அவர் சொல்லத்தான் செய்வாரு. அவர் சொல்லிட்டு போறாரு, எனக்கு என்ன. சில பேர் அம்மா திட்டும்போது என்ன பண்ணுவாங்க, அந்த பக்கம் போயிட்டு அண்ணன் தம்பி பேசிக்குவாங்க, இல்லைன்னா அப்பா கிட்ட சொல்லுவாங்க, டே என்னடா உங்க அம்மா கத்திட்டு இருக்கிறா. அப்பா கேட்பாரு, அதுக்கு என்னப்பா விடுங்கப்பா, டே கவலையாலையா, அதெல்லாம் அப்படி அப்படின்னு போவான். பாத்திருக்கீங்களா? அப்படி சட்ட கலர் தூக்கிட்டு அப்படின்னு போவோம். கடிந்து கொள்ளுதலை என் சொல்லை என் மனம் அலட்சியம் பண்ணினதே, அதான் அலட்சியம். அடுத்தது, என் போதகரின் சொல்லை நான் கேளாமலோ. போதகரின் பிரசங்கத்தைன்னு போடல, அங்க போகாதப்பா அப்படின்னு சொன்னா ஒரு சொல்லு. போதகரின் சொல்ல கேட்கறக்குள்ளா கூட நியாயத்திற்கு வரும். ஆனா போதகர் என்ன சொல்றாங்கிறது முக்கியம். நிறைய போதகர் தப்பு தப்பா சொல்றாங்க, அதுக்கு நான் சொல்லல. வசனத்தின்படி வாழ்ற ஒருவன், வசனத்தையே பிரசங்கம் பண்ற ஒருவன், வசனத்துக்கு முரணான வாழ்க்கை இல்லாத ஒருவன் சொன்னா அவன் தான் போதகன். அந்த போதகனை தான் சொல்லுது. அவன் மனம் போல வாழ்ற போதகனைலாம் சொல்லல. ரெண்டையும் பகுதி சொல்லணும்ல. போதகனா யாரு? ஒழுக்கமா நடந்து ஒழுக்கமா போதிக்கிறேன், கை கொண்டு போதிக்கிறேன். அவன் சொல்லை கேளாமலும் எனக்கு உபதேசம் பண்ணினவர்களுக்கு. அப்படின்னா வீட்டுல அம்மா அப்பா கூட உபதேசம் பண்ணுவாங்க. செவியை சாயாமல் போகிறாயா. இந்த கல்யாண பருவத்துல ஒரு காதல் மயக்கம் வரும், மாலை மயக்கத்துல அப்படியே ஒரு கனவுலாம் வரும், பேசியல் பண்ணும்போது அப்படியே ஒரு கனவுலாம் வரும். கனவெல்லாம் மூட்டை கட்டி, மரியாதையா மூட்டை கட்டி, ஒருத்தனை தான் கல்யாணம் பண்ண போறேன், சரியா? செல்போனை நோண்டிட்டு உட்காந்துருக்காத, நைட்டு 12 மணிக்கு நோண்டாத. அப்படி செல்போன்ல என்னென்னமோ இது வந்திருக்க, அதுலாம் போட்டோஷாப்லாம் எடுத்து பார்த்து ரசிச்சுட்டு உட்காந்த. நீ கருப்பா இருந்தீங்கன்னா செவப்பா இருக்கணும்னு ஏக்கத்தில் அழியாத. ஆனால் கருப்பாய் நேசிக்கிற ஒருவனை கொண்டு வாங்கன்னு ஜெபம் பண்ணு. சொல்றது புரியுதா? வசனத்தை கேளுங்க, அழகு தானா வரும். என்னங்க? எங்க ஞானம் இருக்கிறதோ ஞானம் முகத்தை பிரகாசிக்கப்படும். நான் ஒரு டியூஷன் வாத்தியார்கிட்ட போனேன். அவர் ஒய்ஃபை பார்த்தா அவருக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. இந்த அம்மாவை பார்த்தா இருட்டுக்குள் நின்னா கூட வெளிச்சம் தெரியுது. இவர் சூரியனுக்கு முன்னாடி நின்னா கூட சூரியன் கருப்பா இருக்கு. என்னன்னா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டாங்களாம். அது என்னத்தை பார்த்து லவ் பண்ணா, இந்த மனுஷனுடைய குணத்தை பார்த்து அந்த அம்மா இவர் தான் கட்டுவேன்னு பூச்சி மருந்தெல்லாம் குடிச்சு அந்த பொண்ணோட அம்மா அப்பாலாம் கால் விழுந்து கட்டிக்கிங்கன்னு சொல்லி கட்டி வச்சாங்க. ஏன் இதை நான் சொல்றேன் தெரியுமா? அகத்தின் அழகு முகத்துல தெரியும். வசனம் அகத்துக்குள்ள போச்சுன்னா உன் முகம் பிரகாசிக்கும். தேவன் உன் முகத்தை பிரகாசிக்க செய்கிறவராக இருக்கிறார். ஆகவே பின்னாட்களில் வருத்தப்படாதபடிக்கு இந்நாட்களில் உங்களை ஒப்புக் கொடுங்க. சங்கீதம் 23:5 பிரகாரம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சங்கீதம் 27:6 வாசிங்க. இந்த வார்த்தைகளோடு நான் முடிக்கிறேன். சங்கீதம் 27:6. இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். என் தலை என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். அது நிமித்தம் அவருடைய கூடாரத்திலே ஆனந்த பள்ளிகளிட்டு. ஆண்டவர் சொல்லுறார், உன் சத்துருக்கள் எல்லாருக்கும் மேலாக கர்த்தர் உன் தலையை உயர்த்துவார். ஏன்னா உன் உள்ளத்துல தேவனுடைய வார்த்தை இருக்கிறது. ஆமென். இருதயத்தை பார்க்கிற ஆண்டவர் உன்னை உயர்த்துவார். உன் முதுகு குனியாது. தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படுகிற உன்னை நிமிர்ந்து நிற்க பண்ணி உன் தலையை நிமிர செய்கிறவரார். கண்களை மூடி ஜெபிப்போம். தகப்பனே, தந்தையே, என் தலையை தலை நிமிர செய்பவர் நீரே.
தகப்பனே தந்தையே, என் தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, கேடகம் நீரே, மகிமையும் நீரே, என் தலை நிமிர செய்பவர் நீரே, என் தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. பரிசுத்தமான அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, கிறிஸ்துவின் ரத்தத்தினால் பரிசுத்தமாக்கப்பட்ட உங்களுக்கு தேவ ஆவியானவர் சொன்ன வார்த்தைகள் எங்களோடு கூட பகிர்ந்து கொடுத்திருக்கிறேன். இன்னைக்கு ஒரு தீர்மானம் செய்யுங்க. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை முதன்மையாக வைப்பேன். என் இருதயத்தில் தாவீதை போல நான் வைத்து, என் இருதயம் உம்முடைய பார்வைக்கு அருமையாக இருக்கும்படி நான் வாழ்வேன். என் தலையை நிமிர செய்யும்படி, என் முதுகை குனிவே நிமிரக்கூடாத நிலைமையிலிருந்து என் முதுகை நிமிர உதவி செய்யுங்க. கீழ்ப்படியாமையுள்ள வாழ்க்கையை விட்டு வெளியே கொண்டு வந்து, ஆண்டவரே, தலை நிமிர்ந்த வாழ்க்கைக்கு நேராக தேவனுக்கு முன்பாக கீழ்ப்படியும் ஒரு வாழ்க்கைக்குள்ளாக என்னை வழி நடத்துங்க. இச்சைகள் போராடும், விட்டு வந்த பாவங்கள் உன்னை துரத்தி வரும், சோம்பேறித்தனங்கள் ஜெபிக்க விடாதபடி தடை செய்யும், பெருந்தின்றி வெறிகள், கவலைகள், ஐஸ்வர்யத்தின் மயக்கங்கள் உன்னை நெருக்கும். தேவனுடைய வார்த்தையில் விரோதமாக சத்துரு பொறுக்கி கொண்டு போக யுத்தம் செய்வேன். ஒப்புக்கூடாம சொல்லுங்க, உங்க வார்த்தைக்கு நான் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, எப்பொழுதும் தேவனுடைய வார்த்தையை சுமக்கிறவர்கள், கர்ப்பம் தரிக்கிறவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போகுவதில்லை. அவர் உன் தலையை உயர்த்துகிற தேவனாய், உன் மகிமையை பெருக பண்ணி உன் தலையை உயர்த்தும் தேவனாக இருப்பார். பரிசுத்தமான பிதாவே, நம்முடைய சன்னிதானத்தில் எங்களை தாழ்த்து வருகிறோம். கேட்ட வார்த்தைகளுக்காக நன்றி. இந்த வார்த்தைகள் நம்முடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில கிரியை செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். புரிந்து கொள்ளும்படியாய் ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கர்த்தாவே கீழ்ப்படியும்படியாய், எங்களுடைய வாழ்க்கையில சுபிட்சம் அடையும்படியாய், எங்கள் தலை நிமிர செய்யும்படி, எங்களுடைய முதுகை நீர் நிமிர பண்ண வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போன காலங்களை மன்னியும். உம்முடைய வார்த்தைகளை முதுகுக்கு பின்னாக எரிந்து போட்ட காலங்களை மன்னியும். உம்முடைய வார்த்தைகளை அலட்சியம் பண்ணின நாட்களை, காலின் கீழ் மிதித்த நாட்களை மன்னியும். போதகத்தை கேளாமல் கடிந்து கொள்வதில் அலட்சியம் பண்ணின காலங்களை மன்னித்தள்ளும். நீதிமான் தயவாய் குட்டுகிறதை ஏற்றுக்கொண்டு, இதனால எண்ணெயினால் எங்கள் தலை அபிஷேகம் பண்ணப்பட்டதாக நாங்கள் நிரப்பப்பட்ட பாத்திரமாய் நாங்கள் மாறுவதற்கு எங்களுக்கு உதவி செய்யும். நம்முடைய வல்லமையுள்ள கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இளைஞர், சிறியோர், ஆண்டவரே, பெரியோர் யாவரையும் ஆசீர்வதியும். சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் அனைவரையும் ஆசீர்வதியும். முதிர் வயதுள்ளோர், புருஷர், மாறு எல்லா ஸ்திரீகள் யாவரையும் ஆசீர்வதியும். விசேஷமாய் வரும் வாரத்தில் நடக்கிற டொமினிகாவுடைய திருமண காரியங்களை ஆசீர்வதியும். எங்கள் மகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். கொடாய் கொடிய அவள் பெருகுவாராக, அவருடைய திருமண காரியங்கள் வெற்றியாய் நடைபெறுவதாக, மங்களமாய் ஆசீர்வதிக்கப்படுவதாக, தேவ கிருபினால் நிரப்பப்படுவாளாக என்று சொல்லி மகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். கிருபிக்கு ஒப்பு கொடுக்கிறோம். வழிநடத்தும். உமக்கே மகிமை செலுத்துகிறோம். இரட்சகராம் இயேசுவின் நாமத்தில் வேண்டிய நல்ல பிதாவே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவார். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியின் அனுநயிக்கும் ஆசீர்வாதம், சந்தோஷ சமாதானம் நாம் அனைவரோடும் உலகிற சகல பரிசுத்தவான்களோடும் இன்றும் இன்னும் கர்த்தர் திரும்ப வருமும் இருப்பதாக. அல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.